உடல் எடையை கூட்டிய மாணவனுக்கு தான் அளித்த வாக்குறுதியின்படி சைக்கிள் வாங்கி கொடுத்து அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இவ்வளோ ஒல்லியா இருக்கு, நீ ரொம்ப குறையா இருக்கு உடம்பு. உங்களை மாதிரி குழந்தைங்க தான் எதிர்காலம் சமுதாயத்துக்கு. நீ இவ்வளோ ஒல்லியா இருந்து ஒழுங்கா சாப்பிடாம நீ முன்னேறாம இருந்தேன்னா நாங்களாம் என்ன பண்றது வயசான போது? முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை மதுரை முத்துப்பட்டி கள்ளர் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். அப்போது உடல் மெலிந்து காணப்பட்ட விஸ்வா என்ற 7ஆம் வகுப்பு மாணவனின் குடும்ப சூழ்நிலையை கேட்டறிந்த அமைச்சர் அந்த மாணவனுக்கு உடல் பரிசோதனை செய்ய உத்தரவிட்டதுடன் மாணவனுக்கு தனி கவனம் செலுத்த ஆசிரியர்கள் மற்றும் தனது அலுவலக பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார். மதிய சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடுவே இல்லையா? என்ன கொடுப்பாங்க ஸ்கூல்ல? முட்டை கொடுப்பாங்களா இல்லையா? சாப்பிடுவே இல்லையா? உண்மையை சொல்லு. தினம் முட்டை சாப்பிடுவே. அப்போ எப்படி இவ்வளோ ஒல்லியா இருக்கு? கையெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கு பாரு. எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் இன்னொரு தடவை கொஞ்சம் நல்ல டாக்டரை வச்சு நம்ம டீனை வச்சு செக்அப் பண்ணி ரொம்ப அண்டர் நரிஷ்டாக இருக்கான். கொஞ்சம் என்ன பார்த்து எனக்கு என்ன தேவைன்னு பண்ணி கொடுத்துடணும், சரியா? மேலும் அந்த மாணவனுக்கு என்ன வேண்டும் என அமைச்சர் கேட்டபோது அவன் விளையாட்டாக தனக்கு சைக்கிள் வேண்டுமென சொல்ல 30 கிலோ எடையை உயர்த்தி கொண்டு வா, சைக்கிள் வாங்கி தருகிறேன் என்றும் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். அன்று முதல் மாணவனுக்கு தொடர்ச்சியாக பழங்கள், மருந்துகள், ஊட்டச்சத்து பானங்களை அமைச்சரின் அலுவலக பணியாளர்கள் கொடுத்து வாரந்தோறும் எடையை பரிசோதனை செய்து அமைச்சருக்கு தகவல் அளித்துள்ளனர். மாணவனின் உடல் எடை தற்போது 30 கிலோவாக அதிகரித்ததை அறிந்து கொண்ட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தனது இல்லத்திற்கு அவனை அழைத்து புதிய சைக்கிள் வாங்கி கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். வெறுமன அறிவுரை கொடுத்ததோடு நின்றுவிடாமல் மாணவனை கண்காணித்து உடல் எடையை அதிகரிக்க வைத்தது வரவேற்பை பெற்றுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.